أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: الكبائر الإشراك بالله ووقوق الوالدين وقتل النفس واليمين الغموس. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கவும் அவன் எச்சரித்ததிலிருந்து தவிர்ந்து வாழக்கூடிய வாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இதனுடைய வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் இன்று வரையிலும் பாடுபடக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது அருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற இந்த மார்க்கம் மனித சமூகத்தில் வளர்ச்சிக்கான பாதைகளை காட்டுவது போல் மனித சமூகத்தினுடைய கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய பெரும் பாவங்களை குறித்தும் இந்த மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு எச்சரிக்கிறது. இன்னென்ன காரியங்களை, நற்காரியங்களை செய்யுங்கள் என்று ஏவுகிற இந்த மார்க்கம் இன்னென்ன தீமைகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏனென்றால் தீமைகள் என்பது செய்பவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும், இன்னும் சொல்வதானால் அவர் இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் மனித குலத்திற்கே மிகப்பெரிய ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய அழகான கட்டமைப்பை உடைத்து தகர்த்தெறியக்கூடியதாக அமைந்து விடுகிறது. அதனால் பாவங்கள், இன்னென்ன பாவங்களில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள்
எல்லாவற்றிற்கும் மேலால் அல்லாஹ்வினுடைய அருள் அதனை விட்டும் தூரமாக்கிவிடக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் மிகத் தெளிவாக இது பெரும் பாவங்கள் என்று இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. பெரும் பாவங்கள் என்றால் எது? பாவங்கள் என்பது சிறிய பாவங்கள் இருக்கிறது. பெரும் பாவங்கள் என்பது எது என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எவைகளுக்கான தண்டனையை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் பெரும் பாவங்கள். எச்சரிக்கை செய்யப்பட்டு அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், அதை செய்யாதீர்கள், அதை எடுத்துக் கொள்ளாதீர்கள், அதை சாப்பிடாதீர்கள் என்றெல்லாம் குர்ஆனுடைய வாக்கியங்களும் வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை மொழிகளும் இந்த மனித குலத்தை பார்த்து எதை சொல்கிறதோ, நமக்கு எதை முன்வைக்கிறதோ அவைகளெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதன் பக்கம் நாம் நெருங்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பெரும்பாவங்கள் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த வார்த்தை, இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், பெரும் அழிவை தரக்கூடிய 7 பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். பெருமானாருடைய வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையாக அமையப்பெற வேண்டும். பெருமானாருடைய எச்சரிக்கை எல்லா கட்டங்களிலும் நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து நாம் விலகியே நிற்க வேண்டும். பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய 7 காரியங்கள். இந்த வார்த்தையினுடைய பொருள் நமக்கு விளங்குகிறது. இதெல்லாம் பெரும் பாவங்கள், பெரும் அழிவை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க வைத்துவிடும். நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சமூகத்திற்கும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பெரும் நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை அது. காலு யா ரசூலல்லாஹ் மா ஹுன்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அது என்ன 7 பாவங்கள்? காரண நபி அவர்கள் சொன்னார்கள், முதல் பாவம் அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு இணை கற்பித்தல். இணை கற்பித்தலை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறார். இணை வைக்குதல் என்றால் என்ன பொருள்? இறைவனுக்கு மட்டுமே குறிப்பான தன்மையை இறைவன் அல்லாத மற்றொன்றின் பக்கம் சேர்ப்பது இணை வைப்பது. இறைவனுக்கு மட்டுமே குறிப்பானது அந்த தன்மை, அவன் அல்லாது வேறு எந்த மஹ்லூக்குகள் படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு செல்லாது, அவனுக்கு மட்டுமே உரியது. அந்த தன்மையை இன்னொன்றின் பக்கம் கொண்டு சேர்ப்பது இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்பது பொருள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்தில் செய்யப்படுகின்ற பாவங்களிலெல்லாம் தலையாய பாவமாக இருக்கக்கூடியது இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்கின்ற இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனாருக்கு உபதேசிக்கக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ் பதிவு செய்கின்ற பொழுது, இது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய, லுக்மான் அவர்களுடைய மகனாருக்கு உபதேசிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நினைவு கூறுங்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ் யா புனைய, என் அருமை மகனே,
என் செல்ல மகனே என்று ஒரு பொருளை வைத்துக் கொள்ளலாம். மிகவும் பிரியமாக நேசத்தோடு தன்னுடைய மகனை அழைக்கின்ற ஒரு வார்த்தை யாபுனை, என் செல்ல மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு நீ இணை வைத்து விடாதே. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம். குர்ஆனில் அல்லாஹ் அப்படியே அவர்களுடைய வார்த்தைகளை பதிவாக்கி வைத்திருக்கிறார். இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம், நிச்சயமாக இணை கற்பித்தல் என்பது மிகப்பெரிய அநீதம் என்று தன்னுடைய மகனாருக்கு அவர்கள் உபதேசித்தார்கள். அதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த மனித சமுதாயம் எல்லா கட்டங்களிலும் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம், இறைவனுக்கு எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் இணையை நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது. இறைவனுக்கே மாத்திரம் குறிப்பான தன்மையை இன்னொருன்றின் மீது நாம் சேர்த்துவிடக் கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இணை கற்பித்தல் என்கின்ற இந்த பெரும் பாவம் மன்னிக்கப்படக்கூடியதா? அல்லாஹ் மன்னிப்பானா என்றால் குர்ஆன் அதற்கு விளக்கத்தை தருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் அவனை கொண்டு இணை வைத்ததை கற்பித்தலை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த பாவத்திற்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு என்பதே இல்லை. செய்தது சாதாரணமான காரியம் அல்ல. அவனுக்கே உரித்தான ஒரு தன்மையை, ஆற்றலை அவன் அல்லாத இன்னொன்றின் பக்கம் சேர்த்து அவன் அளவில் அதை உயர்த்துவது என்பது கூடாது. அல்லாஹ்விற்கு உரித்தான தன்மைகளை அவனுக்கு மட்டுமே நாம் உரித்தானதாக ஈமான் கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் நிச்சயமாக அவனுக்கு இணை கற்பித்தலை மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இந்த இணை கற்பித்தல் அல்லாத மற்றதை அவன் நாடினால் மன்னிப்பான். பெரும் பாவம் என்பது நமக்கு புரிகிறது. அல்லாஹ் அடுத்த அந்த வார்த்தையை நிறைவு செய்கிறான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பவர் மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்து விட்டார் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். மிகப்பெரிய பாவம் அது. இணை கற்பித்தலை அவர் செய்து விட்டார் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிக்கிறார். இணை கற்பித்தலை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு இடங்களில் எச்சரித்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானாரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு ஸம்பின் அக்பரு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவங்களில் பெரிது எது, பெரிய பாவம் எது? கால நபி அவர்கள் சொன்னார்கள், அன் ததுவ லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கக்கூடிய நிலையில் அவனுக்கு இன்னொன்றை கூட்டாக ஆக்குவது, இணை வைப்பது. அவன்தான் உன்னை படைத்திருக்கிறான், உன்னை பரிபாலிக்கிறான், உனக்கான ரிஸ்கை தருகிறான், உனக்கான எல்லா உதவிகளையும் அவனிடமிருந்துதான் உன்னால் பெற முடியும், அவன் அல்லாது ஒருவரால் தர முடியாது என்கிற சூழல் இருக்கின்ற நிலையில் அவன் பக்கம் இன்னொன்றை இணை கற்பித்தல் என்பது பெரும் பாவம் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் பாவம் அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு இணை வைப்பது. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்ஸிஹ்ரு, பிறருடைய நலனை, ஆரோக்கியத்தை, வளர்ச்சியை முடக்குவதற்காக வேண்டி கெடுதியை நாடி சூனியம் செய்வது. சூனியம் என்றாலே அதன் மூலமாக கெடுதிதான் விளைவிக்க முடியுமே தவிர ஒருபோதும்
நன்மையை தரவே முடியாது, கொண்டு சேர்க்க முடியாது. அதுதான் சிஹர். ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடுத்து அவனை முடக்க செய்துவிடும். வியாபாரங்களில், ஆரோக்கியங்களில், குடும்ப உறவுகளில், இப்படி பல்வேறு நிலைகளில் அதனுடைய வளர்ச்சிகளை தடுத்துவிடும். கொடுக்க முடியுமா என்று சொன்னால் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த சூனியம் என்பதற்கான உதவிகரம் யாரிடமிருந்து பெறப்படுகிறது என்றால் ஷைத்தானின் மூலமாக பெறப்படுகிறது. ஷைத்தான் எந்த இடத்திலும் மனித சமூகத்திற்கான வளர்ச்சிக்கான உதவியை செய்வானா என்றால் அவன் ஒருபோதும் செய்ய மாட்டான். அவனிடமிருந்து ஒருபோதும் வளர்ச்சியினுடைய பாதையை மனித சமூகம் பெற முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே, ரப்பிடத்திலே அவன் வாதிட்டிருக்கிறார். கியாமத்து வரையிலும் உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன், அதுவரையிலும் என்னை நீ அழித்து விடாது, தாமதப்படுத்த வேண்டும், என்னை முடிவுக்கு கொண்டு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே அவன் பேசினான். ஷைத்தானுடைய உதவியின் மூலமாக வெளிப்படக்கூடிய இந்த இழிவான காரியம், இதை கொண்டு எந்த ஒரு மனிதருக்கும் நன்மை என்பதை செய்ய முடியாது, கெடுதியை தவிர. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், மிகப்பெரிய பாவங்களில் இரண்டாவது பாவம் என்பது சூனியம் செய்வது. மூன்றாவது சொன்னார்கள், வகத்லு நஃப்ஸி அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் ஹராமாக்கிய உயிரை உரிய நியதி அல்லாமல் கொலை செய்வது. மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தார் என்று சொன்னால் கொலை செய்தவர் அவர் கொல்லப்பட வேண்டியவர். ஷரியத்தினுடைய சட்டம். குடும்பத்தவர்கள் மன்னித்தால் அவருடைய வாழ்க்கை பயணம் இந்த உலகத்தில் தொடரும். அவர்கள் நஷ்டஈடு கேட்டால் அதற்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும். அவர்கள் மன்னிக்கவில்லை, கொலைக்கு கொலைதான் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டால் ஷரீஅத்தினுடைய சட்டம், அவர் கொல்லப்பட வேண்டும். உரிய நியதிகள் அல்லாது ஒருவரை கொலை செய்வது காரணமே இல்லை, சரியான காரணங்கள் எதுவும் இல்லை. இந்த நிலையில் ஒரு மனிதனை கொலை செய்வது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து நிறைய ஹதீசுகளில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அது ஒரு பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்கிறான், வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், எவர் ஒருவர் வேண்டுமென்றே ஒரு முஃமினை கொலை செய்வாரோ அவர் வஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா, அவருடைய கூலி நரகம்தான், அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார். யாருக்கு நிரந்தரமான நரகம்? ஒருவரை வேண்டுமென்றே ஒரு முஃமினை கொலை செய்த மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை நிரந்தரமான நரகத்தில் அவர் இருப்பார். வகலிபல்லாஹு அலைஹி, அவர் மீது இறைவனுடைய கோபம் இருக்கிறது. வலஅனஹு, அவரை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபம் மட்டுமல்ல, அவருடைய சாபம் இருக்கிறது. வஅத்தலஹு அஸாபன் அதீமா, மிகப்பெரிய கடுமையான வேதனை அவருக்காக இறைவனிடத்தில் தயாராக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அவ ஒருவருடைய உயிர் என்பது மிக உயர்வானது என்பதை இந்த மார்க்கம் சொல்கிறது. அநீதமான முறையில் ஒருவர் கொல்லப்பட்டால் அது இந்த மார்க்கத்தினுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது ஒரு செய்தியை சொன்னார்கள், வாக்குலுர் ரிபா, வட்டியை உண்பது. வட்டியினுடைய நிலைகளிலிருந்து இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நகர்ந்து வாழ முடியுமா என்றால் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. பணத்தினுடைய பரிவர்த்தனைகள் பேங்கில் நம்ம என்ன செய்யறோம், வச்சிருக்கிறோம். அந்த பரிவர்த்தனைகளில் நம்முடைய தொகை எது, நாம் எதை வைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் மிக துல்லியமாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சிறிதளவு அதில் ஹராம் கலந்து விடாமல் ஒவ்வொரு நிலைகளிலும் சுருங்கச் சொல்வதானால்
ஒவ்வொரு நாட்களில் நாம் அதை கணக்கெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பேங்குடைய நிலைகள் நமக்கு தெரியும். அங்கு வட்டியினுடைய வாசனை உண்டு. நாம் இன்றைக்கு அது அல்லாமல் பரிவர்த்தனைகள் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வட்டியினுடைய உணவு அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டியினுடைய பொருளை உண்ணக்கூடியவர்கள், அவர்கள் உண்ணுவதெல்லாம், வட்டியுடைய உணவை உண்ணக்கூடியவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்து எழுப்பப்படுவது போல் எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். இந்த வட்டியுடைய உணவை நாம சாப்பிட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு சர்வசாதாரணமான முறையில் அது ஒரு பெரும் பாவம் என்பதை கருத்தில் கொள்ளாமல் நாம் கொடுத்த தொகைக்கு அவர்கள் தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு என்கின்ற ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. நாம் சேமித்து வைத்திருக்கிறோம், அதனால் அதை கொண்டு அவர்கள் பயனடைகிறார்கள், அதிலிருந்து நமக்கு கொஞ்சம் தருகிறார்கள் என்கின்ற நிலையில் நாம் சிந்தித்து சில காரியங்களை அதை சர்வ சாதாரணமாக எடுத்து நாம் அந்த செல்வத்தை செலவழித்து விடுகிறோம். குர்ஆன் மிக துல்லியமாக எச்சரிக்கிறது. வட்டியினுடைய பொருள் இருந்து நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் ஷைத்தான் தீண்டப்பட்ட நிலையில் பைத்தியம் பிடித்து எழுவது போல அது அல்லாது வேறு நிலையில் எழுப்பப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு மறுமையில் அந்த தண்டனை உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டியை குறித்து சொல்கின்ற பொழுது நான்காவதான பெரும் பாவத்தினுடைய பட்டியலை எடுக்கக்கூடிய பைகம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியினுடைய உணவை உண்பது பெரும் பாவம். அடுத்து சொன்னாங்க, அக்குலுல் மாலில் யதீம், அனாதைகளினுடைய உணவை, செல்வத்தை நீதமற்ற முறையில் சாப்பிடுவது, அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது. பல பகுதிகளில் நாம் பார்க்கிறோம், தமக்குரிய சொத்தை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்கிறது, பிறருடைய சொத்தில் எந்த இடத்திலும் உரிமை கொள்வது, அதை கையகப்படுத்துவது என்பது கூடாது. அதிலும் குறிப்பாக தாய் தந்தையர்கள் இல்லாத ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய அனாதைகளினுடைய சொத்துக்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அது குறித்து எச்சரிக்கிறான். இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா புல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. அனாதைகள், ஆதரவற்றவர்களுடைய பொருளை அநீதமான முறையில் சாப்பிடக்கூடியவர்கள், அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவர்களுடைய வயிற்றில் அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பை அவர்கள் தின்னுகிறார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். சாப்பிடக்கூடிய பொருள் உங்களுடைய பசியை அடக்கலாம், நாவுக்கு சுவையாக இருக்கலாம், யாரும் இதை அறிய மாட்டார்கள் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கலாம், இது குறித்து நம்மிடத்திலே கேள்வி கேட்கப்படாத இந்த உலகத்திலே என்கின்ற மிதப்பில் நாம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் உண்ட உணவுகள் எல்லாம் நம்முடைய வயிற்றில் அது நெருப்பாக இருக்கும் என்பதை குர்ஆன் எச்சரித்து சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் இந்த பாவம், யதீம்களினுடைய ஆதரவற்றவர்களுடைய சொத்துக்களை உண்ணுவது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எச்சரித்தார்கள். அடுத்து சொன்னார்கள், ஆறாவது, வத்தவல்லி யௌமுஸ் ஸஹஃப், யுத்தத்துடைய நேரத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது. ரூஹ் என்பது அல்லாஹ் கொடுத்தது, உடலை அல்லாஹ் கொடுத்தான், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அவன் கொடுத்தான். அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எதிரிகளோடு யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது என்பது கோழைத்தனம் என்பது மட்டுமல்ல, கொடிய பாவம் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு எச்சரிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புறமுதுகிட்டு ஓடுவது என்பது அது பெரும் பாவங்களில் உள்ளது. ஏழாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலா, பத்தினித்தனமுடைய இறை நம்பிக்கை கொண்ட
பலகீனமான பெண்கள் மீது அவதூறு சுமத்தப்படுவது இது பெரும்பாவம். சர்வ சாதாரணமான முறைகளில் இன்றைக்கு அடுத்தவருடைய கண்ணியத்தை சீர்குலைப்பதை நாம் அதை பாவமாக கூட கருதுவதில்லை. இது பாவம் பெரும்பாவமானது என்ற எண்ணம் நமக்கு இல்லை. சாதாரணமான முறையில் ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் அவர்களுடைய கண்ணியத்தை அது குலைத்துவிடும், அவர்கள் மீது அது அவதூறான வார்த்தையாக மாறிவிடும் என்பதை நாம் ஒருபோதும் எண்ணி பார்ப்பதில்லை. மார்க்கம் நமக்கு எச்சரிக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், இறை நம்பிக்கை கொண்ட பலகீனமான ஒரு பத்தினி பெண்ணின் மீது அவதூறு சொல்லப்படுவது இந்த மார்க்கத்தில் பெரும்பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், அல் கபாயிர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரும் பாவங்கள் என்பது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அடுத்து சொன்னார்கள் வ உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை தருவது. இன்றைக்கு உலகத்தினுடைய போங்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வயது வரைக்கும் அவர்களினுடைய செயல்களுக்கு நாம் கட்டளையிட வேண்டும். ஒரு வயதை கடந்துவிட்டால் அவர்கள் நமக்கு கட்டளையிடுவார்கள், நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அதை செய்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இப்படி மாறி போறது. ஒரு குறிப்பிட்ட பருவ வயதை அடைய இந்த இளைஞன் தன்னுடைய பெற்றோர்கள் தான் சொல்வதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தனக்கு எது பிடித்தமானதோ அவனே தீர்மானித்துக் கொள்கிறான். தனக்கு வேண்டும் என்பதை அவனே முடிவு செய்து கொள்கிறான். பெற்றோர்களை குறித்து உண்டான கண்ணியம், அவர்களுக்கு தர வேண்டிய கண்ணியம் என்ன என்பதை மார்க்கம் எப்படி சொல்லித் தருகிறது என்பதை விளங்காததனுடைய விளைவுதான் நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதனுடைய பொருள். துன்புறுத்தப்படுகிறார்களா இல்லையா இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்னும் சில காலகட்டங்களில் சில இடங்களில் பெற்றோர்களிடமிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் அது வருகின்ற வரையிலும் அவர்களுக்கான உரிய மரியாதை கண்ணியம் எல்லாம் கொடுக்கப்படும். சொத்துக்கள் பங்கிடப்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லது அவர்கள் சம்பாத்தியம் அவர்களுடைய வயது முதிர்ச்சியின் காரணத்தால் சம்பாத்தியம் செய்ய முடியாத சூழல் என்று வந்துவிடுமையானால் அவர்கள் வீடுகளில் ஒதுக்கப்படுவதை பல குடும்பங்களில் நாம் பார்க்கிறோம். இது வேதனையா இல்லையா? இது அவர்களுக்கான நோவினையா இல்லையா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த குடும்பத்தினுடைய எல்லா வளர்ச்சிக்காக வேண்டியும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த மனிதன், கடுமையான சிரமங்கள் எல்லாவற்றையும் தனக்கும் தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, உறவுகளுக்காக வேண்டி தாங்கிய அந்த மனிதன் வயது முதிர்ந்து விட்டார், இனிமேல் அவரால் உழைக்க முடியாது என்ற சூழல் வரக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் மட்டுமல்ல, சிறியவர்கள் கூட அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காத சூழலை இன்றைக்கு நாம் பெரும்பான்மையான இடங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு நல்லது சொன்னாலும் பேசாம இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எல்லா கட்டங்களிலும் பாடுபட்டு குடும்பத்தை உருவாக்கியவர், எல்லா நலன்களையும் எல்லா காரியங்களையும் எல்லா விசேஷங்களையும் இன்ப துன்பங்களை எல்லாம் இந்த குடும்பத்திற்காக வேண்டி சகித்துக் கொண்டவர், அவரை பார்த்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவையானவர்களே, ஏதோ ஒரு சூழலில் பெற்றோர்களுக்கான நோவினைகளை நம்மை அறிந்தோ அல்லது நாம் விளங்கியோ விளங்காமலோ அவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களுக்கான கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் கட்டாயமாக வலியுறுத்தி சொல்கிறது. அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கான துன்புறுத்தலை நாம் கொடுப்போமையானால், நோவினை அவர்களுக்கு நாம் தருவோமையானால் மார்க்கம் எச்சரிக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் கபாயிர், பெரும்பாவம் என்பது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, இன்ன மின் அக்பரில் கபாயிரி ஐயலஅன ரஜுலு வாலிதைஹி, பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளை பெற்றோர்களை சபிப்பது.
சஹாபாக்கள் கேட்டாங்க, وَكَيْفَ يَلْعَنُ الرَّجُلُ وَالِدَيْهِ, பெற்றோர்களை பிள்ளை சபிப்பாரா, எப்படி சபிப்பாரு? அவங்க தான் இவரை வளர்த்து எல்லாம் பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க, அவரை வளர்த்தெடுத்து அவரை உருவாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள். அந்த பெற்றோர்களை இந்த பிள்ளைகள் எப்படி சபிப்பார்கள் என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யசுப்புர் ரஜுலு அபர் ரஜுலி, ஒரு ஆண் இன்னொரு ஆணினுடைய தந்தையை திட்டுவது, ஃபயசுப்பு அபாஹு வயசுப்பு, அவர் அவருடைய தந்தையை திட்டுவார். பேச்சு வழக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சிறிய வார்த்தைகளினுடைய மோதலில் அழுத்தம் வருகின்ற பொழுது உடனே குடும்பத்தவர்களில் பெற்றோர்களைத்தான் முதல்ல உள்ள இழுப்பாங்க. சண்டை சச்சரவனுடைய சிறிய வார்த்தைகள் அழுத்தம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கடுசாகும் போது வாப்பா அம்மாவை உள்ள இழுத்துறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவம் என்று எச்சரிக்கிறார்கள். அவருடைய வாப்பாவை நீ பேசினா அவர் உன்னுடைய வாப்பாவை பேசுவார். ஒயசுப்பு உம்மஹு ஃபயசுப்பு உம்மஹு, அவர் அவருடைய தாயை பேசுவார், அதற்கு பகரமாக இவர் அவருடைய தாயை பேசுவார். இது பெற்றோர்களே பிள்ளைகளை சபிப்பதற்கான நிலை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இந்த மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய பெரும் பாவங்களை குறித்து நிறைவாக எச்சரித்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் எவைகளெல்லாம் பெரும் பாவமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தகைய பெரும் பாவங்களில் இருந்து தவிர்ந்து வாழக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.